ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெட்ஜிங் மெத்தட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஹெட்ஜிங் மெத்தட் நம்ம ஆப்ஷனில் ஹெட்ஜ் பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அதை விட கொஞ்சம் எஃபெக்டிவானது பார்த்திங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் தான் ஹெட்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு லாஸான ட்ரேடை ஒரு ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாக மாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. இதை நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு சுழல் மாதிரி உள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தப்பிக்க முடியாது, டோட்டல் லாஸ் ஆயிரும். சரிங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம ஒரு லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்ஜிங் மெத்தட் ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு விதம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, வாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, நான் இங்கே 2 லைன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பை என்ட்ரி. சரிங்களா? உங்களோட பை என்ட்ரி. இது உங்களோட ஸ்டாப் லாஸ். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:2 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. இது உங்களோட டார்கெட், பை என்ட்ரியோட டார்கெட் இது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 1:2ன்ற ரேஞ்சில் இருக்குது. ஓகே, நீங்கள் 0.01 எடுத்துருக்கீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க, கோல்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்கு வரையும் போகும் அப்படின்றது உங்களோட கான்செப்ட், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இப்படி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. இந்த ஸ்டாப் லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட்ஜ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே 0.01ன்ற என்ட்ரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸுக்கு பதிலாக 0.02 செல் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் லைனுக்கு பதிலாக 0.02 கொடுக்கலாம். மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா ப்ரோக் ஈவனில் இதை நீங்கள் கட் பண்ணிடலாம். அதாவது ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணலாம். எப்படின்னா இது ஒரு 50 பாயிண்ட் இருக்குது. இந்த ஜோன் 50 பாயிண்ட் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன, இந்த ஜோன் ஒரு 50 பாயிண்ட் இருக்குது. கீழே அதே 50 பாயிண்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே அதே ரேஞ்ச் ஒரு 50 பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரோக் ஈவனில் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. அதுக்கு கீழே போச்சு, இந்த 50 பாயிண்ட்டுக்கு கீழே எப்போ மார்க்கெட் கீழே மூவ் ஆகுது அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, சப்போஸ் உங்களோட எஸ்எல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை டச் பண்ணிவிட்டு நம்ம செல் என்ட்ரி போட்டிருக்கோம், அந்த இடத்த டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகி உங்களோட டார்கெட், பை என்ட்ரியோட டார்கெட்டுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் செல் என்ட்ரி 0.02 கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி இங்கே ஆட் பண்ணணும் 0.02. அப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் போகும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ணுவீங்க. இதை நீங்கள் கரெக்டான முறையில் யூஸ் பண்ணணும். உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு $1000 வச்சுருக்கீங்க, இப்போ கோல்டில் 0.01 போடுறீங்க அப்படின்னா அதுவே பெரிய லாட் சைஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு 2 சைக்கிள் 3 சைக்கிள் போகலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு. இல்லை நான் ஒரு $5000 $10,000 வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 சைக்கிள் 7 சைக்கிள் மேலே போகலாம். அப்போது உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இந்த சைக்கிளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அது எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டேபிள் எடுத்திருக்கேன். இது இந்த ஜோன் ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஒரு ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கான ஒரு டேப்.
இதில் வந்து உங்களோட ஜோனோட சைஸு, உங்களோட டார்கெட் சைஸு, உங்களோட இனிஷியல் லாட் சைஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடு என்ன எடுக்கணும், செகண்ட் ட்ரேடு என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணணும், தேர்டு ட்ரேடு என்ன லாட் சைஸ் யூஸ் பண்ணுறத வரிசையாக வந்து ஒரு 20 சைக்கிள் வரைக்கும் உங்களுக்கு தரும். சரிங்களா? இந்த டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஜோனோட சைஸையோ உங்களோட டார்கெட்டோட சைஸையோ நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா இது அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து 100 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஜோன் வந்து ஒரு 50 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிறேன். லாட் சைஸ் இனிஷியல் லாட் சைஸ் பார்த்தேன் அப்படின்னா 0.001 வச்சுருக்கேன். நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு பார்த்தீங்கன்னா 0.01, 0.02, தேர்ட் ட்ரேடு வந்து 0.02, ஃபோர்த் ட்ரேடு பார்த்தீங்கன்னா 0.03. அதேமாரி ஒவ்வொரு சைக்கிளுக்கும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். சரிங்களா? அதேமாரி உங்களோட ஜோன் சைஸ் மாற்றினீங்க அப்படின்னா இந்த ட்ரேடோட லாட் சைஸும் மாறும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 3 மந்த்ஸாக இல்லை ஒரு 6 மந்த்தாக வந்து இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு எந்த சைடு வந்து ஆப்போசிட்டாக வந்து உங்களோட ட்ரேடுக்கு ஆப்போசிட்டாக எப்பப்போல்லாம் போகுதோ அப்போ வந்து ஒரு ரெக்கவரி பண்ணி அந்த ட்ரேடை வந்து ஒரு லாஸ் ஆகாமல் ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாக மாற்றக்கூடிய வழிகளில் இதுவும் ஒன்று. இதேமாரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, லைவ் சாட்டில் வந்து எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறேன். இது என்னோட ரெசிஸ்டன்ஸ் லைன், இது என்னோட ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துக்கு நான் திருப்பி மார்க்கெட் வந்தால் நான் செல் பண்ணுவேன். அதேமாரி வந்திருக்கு, நான் செல் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ப்ராஃபிட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சப்போர்ட். இந்த இடத்த டச் பண்ணிச்சு அப்படின்னா நான் வந்து திருப்பி வந்து பை பண்ணுவேன். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி, அதாவது இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டாப் லாஸை நம்ம வச்சுருந்தோம். இது என்னோடய என்ட்ரி, இது வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா எனக்கு லாஸ். நான் அந்த லாஸை வந்து எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து திருப்பி வந்து 0.02க்கு வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 0.01க்கு வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து 0.02க்கு எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட லாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் அந்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டபுளாவோ இல்லைனா வந்து ப்ரோக் ஈவன்லேயோ வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சரி, இது ஒரு சப்போர்ட். இந்த இடத்துல நான் வந்து பை பண்ணியிருந்தேன்னா நான் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருப்பேன். ஓகே, சரி, இங்கே எடுத்துக்கலாம். இது ஒரு சப்போர்ட் ஏரியா. நான் என்ன நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சம் பாயிண்ட்டு கீழே வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ நான் பை என்ட்ரி 0.01 போட்டு இங்கே பை என்ட்ரி எடுக்கிறேன். இங்கே வந்து 0.02 போட்டு செல் என்ட்ரி எடுக்கிறேன். திருப்பி அகெயின் இந்த அதே ஜோனை பை என்ட்ரிக்கே திருப்பி மார்க்கெட் வருது. திருப்பி வந்து 0.02 போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ப்ரோக் ஈவனில் க்ளோஸ் பண்ணுறேன், இல்லைனா ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியுமா, இல்லைனா லாஸ் ஆகாமல் அதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வருது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹெட்ஜிங் மெத்தடு. இதை வந்து நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சுழல் மாதிரி உங்களோட சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆக நீங்கள் வந்து அந்த சைக்கிளில் மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னே தெரியாது. சரிங்களா? ஆனால் மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மேலே போகணும், இல்லைனா கீழே வரணும். சரிங்களா?
சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இந்த ஜோன்லேயே இப்படி சுத்தம் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஏதாச்சும் ஒரு எண்டுக்கு அப்புறம் தான் கீழே போகும். அப்போ இங்கே வந்து மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது அதை வந்து ஆட் பண்ணக்கூடிய நமக்கு வந்து கேபிட்டல் இருக்கணும். கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து பாசிபிளாக வந்து ஓகே இந்தமாரி வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கக்கூடாது. இதையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜோனை வந்து இதையும் மாடிஃபை பண்ணி என்ட்ரி எப்படி பண்ணலாம், எக்ஸிட் எப்படி ஆகலாம் அப்படின்றதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. சரிங்களா? அது இதோட கனெக்ட் பண்ணோன்னா டீப்பாக போயிட்டுருக்கோம். அதனால் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்போது நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எப்படி ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வழி தான் இந்த ஹெட்ஜிங் மெத்தட். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.